அந்த அர்ப்பணிப்பு பண்ணாதான் அடுத்த படி போகும். டைம் பாஸுக்காக நம்ம டீச்சர் ஆகணும், சம்பளத்துக்காக டீச்சர் ஆகணும். சம்பளம் ரெண்டாவது. நாம உங்க ப்ரொஃபஷனை நீங்க அர்ப்பணிச்சா தான் அடுத்தபடி நீங்க போகணும், அடுத்தபடி நீங்க வளரணும், அடுத்தபடி நீங்க மேலே போகணும். அந்த ஸ்டெப் நீங்க வைக்கீங்களா, அதுதான். அதுக்கு ஒரு எச்சரிக்கையான பார்க்கறது என்ன, இந்த டீம் ஒர்க் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் டீம். ஒவ்வொரு டீச்சரையும் நம்ம மதிக்கணும். ரெஸ்பெக்ட் ஈச் அதர், ரைட்? ரெஸ்பெக்ட் ஈச் அதர். நம்ம எல்லாரையும் மதிச்சா தான் நம்ம டீம் ஒர்க்கே பண்ணணும். அப்போ நாம் மதிக்கிறது, மதிச்சா தான் வளர முடியும். நீங்களும் வளர்றீங்க, அவங்களும் வளர முடியும். அந்த மாதிரி அது ஒன்று. ஒருத்தர் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணாதான் டீம் ஒர்க்கை கொண்டு போக முடியும். இல்லை நான் டீம் ஒர்க்காக பண்ணும்போது எனக்கு அந்த அங்கீகாரம் இல்லை, நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன், தனிப்பட்ட வேலை செஞ்சுருக்கேன் மேடத்துக்கு தெரியாமல் போல, சாருக்கு தெரியாமல் போல. அப்படி இது எல்லாரும் சேர்ந்து தேர்வு வச்சு யாருக்கு எல்லாத்துக்குள்ள அதுக்குள்ள அடங்கி நாம டீம் கொண்டு அதுக்கு இண்டிவிஜுவல் முக்கியம். அதில் கொஞ்சம் மாற்றம் வேணும், டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் மாற்றம் வேணும். இது வரைக்கும் இல்லைன்னா நம்ம மாற்றணும். நான் எங்கள் டீச்சர்ஸுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்க, உங்கள் வீட்டு வேலை, உங்கள் பர்சனல் வேலை, உங்கள் குவாய்ப்பட, உங்கள் தண்ணி கொடுக்குறது, அப்புறம் உங்கள் கல்யாணம், இதெல்லாம் செகண்டரியாக வச்சுக்கணும். முதல் ப்ரியாரிட்டி எது? ஸ்கூலுக்கு ஒர்க். அந்த வேலை தான் முக்கியம். அந்த வேலைக்கு அப்புறம் ஓகே வேலை இதை நான் பண்ணிட்டேன், நான் போகலான்னு வேலை, நான் போகலன்னா ஸ்கூல் பாதிக்கப்படும், பிள்ளைங்க பாதிக்கப்படும் தான் நீங்கள் ரெண்டு வேலைக்கு இருந்தால் அதெல்லாம் ப்ரியாரிட்டி பண்ணிட்டு இது பண்ணிட்டு செகண்டரி பண்ணிட்டு இதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, உங்கள் சப்ஜெக்ட்லையும் வளர்ந்துருக்காங்க. ஸோ மெயின் ப்ரியாரிட்டி அந்த ப்ரியாரிட்டி பண்ணி அது ரெண்டாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம யாராக இருக்கோம், டீச்சர் யாராக இருக்கோம்? we are the guide to somebody else. டீச்சரோட ரோல் நீங்கள் என்ன வேணால் நீங்கள் தான் கைடு. இந்த ஃபவுண்டேஷன் இப்போ நான் காலேஜில் போய் டீச் பண்ணிட்டு காலேஜில் போய் இப்போ காலேஜில் போகிற பேசிட்டு அவங்க ஒன்றும் தெரியல, அவுட்டரில் தெரியல, வெளியே உலகம் தெரியல. இங்கே கேஜி டு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபவுண்டேஷன் போடுறீங்க. என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்க? என்னென்ன ஃபவுண்டேஷன்? ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல வந்து நம்ம கூட அடிக்ட் ஆகிறது ஃபர்ஸ்ட் பண்ணலாம். வீட்டை மறந்து நம்ம கூட சேரணும். அடிக்ட் இல்லை, ஏன்னா அம்மா கூடயே இருந்திருப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்தால் நம்மளை அவங்க வந்து திங்க் பண்ணாதான் நம்ம தள்ள மாட்டாங்க நமக்கு. ஸோ அவங்க அழுகையை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணுங்கிறது தான் எங்களோட முதல் தாட். ஃபவுண்டேஷன் நான் அதை சொல்லல. வாட்ஸ் அ ஃபவுண்டேஷன் யூ லே டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் யுவர் ஸ்டடி? என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்க? விஸ்டம் போடுறீங்களா? நோ. ஹெல்த் போடுறீங்களா? கேரக்டர் போடுறீங்களா? டிசிப்ளின். எதுக்கு நீங்க போடுறீங்க? என்ன ஃபவுண்டேஷன் போடுறீங்க? டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட். டிசிப்ளின் போடுறீங்க. ஓகே. நீங்க என்ன வாட்ஸ் அ ஃபவுண்டேஷன்? கேரக்டர். கேரக்டர் ஃபவுண்டேஷன்.